पुलिस वाले है, भैया पुलिस वाले नहीं है, कौन है, संगठन है, तो होता कौन भाई पूछने वाला ऐसे है? क्या कर रहे? ये क्या मार रहे हैं लोगों को, इसको छोड़ डरा रहे क्या? आईडी भी तो होगा ना, आपका आईडी नहीं है क्या? आईडी फिर दो, आधार कार्ड नहीं है सबका, बताओ आधार कार्ड दो भाई, अपना आईडी कार्ड दो, बजरंग दल का आईडी, बजरंग दल का आईडी होगा ना, बजरंग दल का आईडी, कोई आईडी नहीं होती। अरे वो बैठे तो थे। வணக்கம். பஜரங் தல் ஒரு கோலை கூட்டம் தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த குண்டர் கூட்டம், இந்த ரெவடி கூட்டம், இந்த தீவிரவாத கூட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை, லா அண்ட் ஆர்டரை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நீங்க தொடர்ந்து ஏராளமான காட்சிகளை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் சமீப காலமாக இவர்களை விரட்டியடிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு இளைஞர்கள், மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற காட்சிகள் வரும்போது மனதில் ஏதோ ஒரு ஐஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த தீவிரவாதிகளுடைய அட்டூழிய தாங்க முடியவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது எதற்காக? எதை வேணாலும் நீங்க சாப்பிடலாம், எதை வேணாலும் நீங்க செய்யலாம், பேச்சு சுதந்திரம், வாழும் சுதந்திரம், உங்களுடைய மதத்திற்கான சுதந்திரம், உங்களுடைய ஜாதிக்கான சுதந்திரம், உங்களுடைய மொழிக்கான சுதந்திரம், எங்க எப்ப எந்த நிமிடம் வேணாலும் சுதந்திரமாக சுதந்திர இந்தியாவில் நாம் வாழலாம் என்கிற அந்த அதிகாரத்தை இந்த நாட்டு சட்டத்திட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் மாரல் போலீசிங் என்கிற பெயர்ல ஒரு சில கூட்டம் கிளம்ப தொடங்கி இருக்கிறது. அதுலதான் ஒரு தீவிரவாத அமைப்பு பஜ்ரங் தள். இந்த நபர்களுடைய முகத்தை பாருங்கள். முகத்தில் சரியா மீச கூட வளரல. 16, 17, 18 வயதிற்கும் மேல தாண்டி இருக்க மாட்டார்கள். ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் இந்த நபர்கள் கழுத்துல காவி துண்டு, கேட்டா பஜ்ரங் தள், கையில கட்டை. அங்க இருக்கக்கூடிய ஜோடிகள்கிட்ட போய் மிரட்டி இருக்கிறார்கள். உன் பேர் என்ன, எங்க இருந்து வர்ற, ஆதார் கார்டு என்ன, உங்க அப்பாவுடைய நம்பர் கூட, உங்க அம்மாவுடைய நம்பர் கூட, எப்படி நீங்க வரலாம், இது போன்ற விஷயங்கள். ஒரு 10-15 நிமிஷம் இதே மாதிரி பல நபர்கள்ட்ட மிரட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞர் இந்த நபர்கள்ட்ட போய், எந்த அதிகாரத்துல இந்த நபர்களுடைய பேரை நீ கேட்கிற? முதல்ல உன்னோட ஐடி கார்டை காட்டு, உன்னோட ஆதார் கார்டை காட்டு. நீ யாரியா? போலீஸா? நீ அதிகாரியா? நீ போலீஸ் அதிகாரியா இருந்தால் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உட்கார்ந்துதானே இருக்காங்க. பெஞ்சில் உட்கார்றது தவறா, குற்றமா? இந்த வாக்குவாதம் நடக்கும்போது இந்த நபர் அப்படியே வீடியோ எடுக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவர்களும் கூட்டிட்டார்கள். இந்த 7-8 பேரை சுத்தி வளைச்சு எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட் a beautiful example they have set. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. முகமது தீபக் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், கோட்வார். இதே பஜ்ரங் தளை சார்ந்த தீவிரவாதிகள் ஒரு இஸ்லாமிய முதியோரை போய் மிரட்டும் போது அந்த தனிப்பட்ட இளைஞர் வந்து நிற்கும் போது, என் பேர் முகமது தீபக், உனக்கு என்னையா பிரச்சனை, அவருடைய பேர் எதுவா இருந்து கேட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை, விரட்டி அடித்த அந்த காட்சி. ஒட்டுமொத்த இந்தியாவில் முகமது தீபக் என்கிற இந்த ஜிம் ட்ரெய்னர், இவருக்கு பாராட்டுக்கள் குவிந்தது. இதே போன்ற இன்சிடென்ட் தான் நினைக்கும் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை வைரலாக்குங்கள். அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோட் வழியாக. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த கோழை கூட்டம் துண்டக்கானும் துணியக்கானும் என்று ஓடக்கூடிய வேலையை பார்க்குது. அங்க கோட்வாரில் முகமது தீபக் எப்படி விரட்டி அடித்தார், இங்க ஜெய்ப்பூர் மக்கள், அந்த பார்க்கில் இருந்த மக்கள் எப்படி இந்த 7-8 இளைஞர்களை விரட்டி அடித்தார்கள். நீங்க இந்த காட்சியை பார்க்க வேண்டும். 2 நிமிடம் 40 நொடிகளுக்கான இந்த வீடியோ பாருங்க. पुलिस वाले भैया, पुलिस वाले नहीं है, कौन है? कहीं संगठन है किसी अंदर? तो होता कौन भाई पूछने वाला ऐसे है? क्या कर रहे? ये क्या आदमी मार रहे हैं लोगों को? इसको छोड़ डरा रहे क्या? आपका आईडी भी तो होगा ना? आईडी लो, आपका आईडी नहीं है क्या? आईडी फिर दो, आईडी दिखाओ। आधार कार्ड लो सबका, बताओ आधार कार्ड दो भाई, अपना आईडी बजरंग दल का आईडी कार्ड दो, बजरंग दल का आईडी कार्ड बजरंग दल का आईडी होगा ना? बजरंग दल का बजरंग दल में कोई आईडी नहीं होती। पकड़ो इसको, अरे वो बैठे तो थे। நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு போன் எடுத்து இந்த நபர்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், இவங்களுடைய அந்த கோழைத்தனம் வெளிவர தொடங்கிடும். இப்ப இந்த இளைஞர் இவர்கிட்ட கேட்கிற, ஆதார் கார்டு இருக்கா? அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஓகே, மற்றவங்கள்ட்ட நீ போய் ஆதார் கார்டு கேட்கிற, அப்ப டப்புன்னு உன்னிட்ட இருக்கா, யாருமே ஆதார் கார்டை காட்டல. பிகாஸ் தே ஆர் ஸ்கேர்ட். அடுத்த எந்த நிமிடம் தர்மடி கிடைக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, கையில கட்டை இருக்கு, கட்டையை பறிக்கிறாப்புல அந்த பையன், நீங்க பார்க்கலாம். நான் அடிச்சனா யாரையும் கையில சும்மா வச்சிருக்கேன், ஒரு திமிரு. அப்போ சுத்தி பத்தி பார்க்கும்போது 4 பக்கமா மக்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. சரி, பஜரங் தள்னு நீ சொல்ற, பஜரங் தளுக்கான ஐடென்டிட்டி என்ன? நாளைக்கு பஜரங் தள் எப்படி ஐடி கார்டு கொடுப்பாங்க நீங்க பாருங்க. சீனியர் ரவுடி, ஜூனியர் ரவுடி, தத்துக்குட்டி ரவுடி. இந்த நாட்டுல கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி எதை மாற்றினாரோ மாற்றவில்லையோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் இதை மாற்றிவிட்டார் நன்றாக. லிஞ்சிங் நடக்கிறது, இஸ்லாமியர்களை பார்த்து, தலித்களை பார்த்து. இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை எந்த அளவில் சீர்குலைக்க முடியுமோ அனைத்துமே செய்து விட்டார்கள். காரணம், இந்த தைரியம் எப்படி வந்தது? தைரியம் இவர்கள் வரக்கூடிய அந்த கூட்டம், அந்த கூட்டத்திற்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்பும் போலீசார்களும் தெரிவிப்பதில்லை, இவர்கள் மீது வழக்கும் பாய்வதில்லை. கோட்வாரில் எந்த அளவில் முகமது தீபக்குடைய ஜிம்முக்கு வெளியில அந்த கூட்டம் வந்ததோ, போலீஸ் எஃப்ஐஆர் பதிவிடுகிறது தீபக் மீது, விஜய் ராவத் மீது. ஆனால் இந்த ரவுடி கூட்டம், பஜரங் தளை சார்ந்த ஒரு நபருடைய பெயர் கூட இதுவரை இன்னைக்கு தேதி வரை எஃப்ஐஆர்ல பதிவிடப்படல. நாளைக்கே நீங்க பார்த்தீர்கள்னா, ஏன்னா ராஜஸ்தான்ல பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு, இவர்களுடைய ஐடியாலஜி சேலஞ்ச் செய்யப்படுகிறது இல்லையா? ஹிந்துத்வா என்கிற பெயரை வைத்து இந்த நாட்டை எப்படியாவது ஒரு கம்யூனல் ஆங்கிளை திணித்து ஆண்டு கொண்டே இருக்கலாம். இப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்போ மக்களுக்கு பாடத்தை கற்பிக்கணும் இல்லையா? இந்த நபரை தேடுவார்கள், இந்த நபர் மீதும் வழக்கு பாயும், எஃப்ஐஆர் போடும். ஆனா இந்த 7-8 நபர்கள் மீது ஒரு துளி அப்படி எஃப்ஐஆர் போட போனீங்கன்னா கூட அன்ஐடென்டிஃபைட் பர்சன் என்று எழுதி விடுவார். இதே இடத்துல இந்த வீடியோல நீங்க பார்த்தீர்கள்ல, பப்ளிக் கேள்வி கேட்க கேட்க இந்த நபர்கள் அந்த ஓடக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கணும். அப்படியே அந்த பப்ளிக் பார்க்கை விட வெளியே வரை துரத்தியதற்கு அப்புறம் தான் உள்ளே வந்திருக்கார்கள். இந்த நபர்கள் மீது வழக்கு பாய்ந்ததா? கிடையாது. போலீஸ் கொடுக்கக்கூடிய தகவல், பிகாஸ் இட் இஸ் பின் அ வைரல் கிளிப் நவ், சோஷியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. இதே இளைஞர்கள் இந்த தீவிரவாதிகளை பார்த்து, சரி பஜரங் தளுடைய ஐடி கார்டு இருக்கா? பஜரங் தள் ஐடி கார்டெல்லாம் கொடுக்கறது, எங்க காலத்தில் துண்டு இருக்குல்ல, இந்த துண்டு போதும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு காவி துண்டிற்கான அர்த்தம் என்ன? ஒரு காவி துண்டை வைத்து நீங்க யாரை வேணாலும் போய் மிரட்டலாம், அடிக்கலாம், கொல்லலாம். போலீஸ் will protect you. This is what Narendra Modi had done. This is what BJP had done. இந்த வீடியோவிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுக்கு எதிரில் எங்க அராஜகம் நடந்தாலும், எங்க இது போன்ற தீவிரவாதி ரெவடி கூட்டம் வந்தாலும் மக்கள் நீங்க திரள வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தர் போய் அடிக்கிறான்னா
மதத்தின் பெயர்ல அடிக்கிறான்னா அமைதியாக இருக்காதீங்க. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த நபரை கேள்வி கேளுங்க. எந்த அதிகாரத்தை வைத்து இவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிற? ஏன் பேரை மாத்தணும்? நான் ஹிந்துவோ, நான் முஸ்லிமோ, நான் கிறிஸ்துவரோ, நான் எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனைனா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, போலீஸ் கூட்டிட்டு வா. இந்த மாதிரி என் கடையோடைய பேர் வேற பேரா இருக்கு, என்னுடைய பேர் வேற பேரா, நீ போய் எங்க கோர்ட்ல போய் வாதாடு, என் மேல வழக்கு போடு. இந்த நாட்டு சட்டத்துல எங்கேயுமே எழுதவில்லை என்னுடைய பேர் ராகுலாக இருந்து நான் முகம்மதுங்கிற பேர்ல கடை நடத்தினா அது என்னுடைய இஷ்டம் சார். இல்ல என்னுடைய பேர் முகம்மது, ஆனா நான் என்னுடைய கடையோடைய பேர் வேற ஏதோ ஒரு பேரை வைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன், லக்கி ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர், சம் ஸ்டோர். இங்க கோட்வாரில் நடந்த அந்த பாபா யூனிஃபார்ம், பாபாங்கிற பேருக்கு ஒரு பிரச்சனை. பிகாஸ் தே cannot go to the court. கோர்ட்டுக்கு போனா திருப்பி அடிச்சு விரட்டி விட்டுருவார். சட்டத்தில் இடமே கிடையாது. பிஜேபியின் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உட்பட இதே போன்ற நாடகத்தை சோசியல் மீடியா அவங்களோட பேஜ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கௌரக்ஷா, ஹிந்து ரக்ஷா, ஹிந்து முன்னணி, இவங்களோட பேஜ போய் பாருங்க. ஓன்லி கம்யூனல் ஆங்கிள். அண்ட் இந்த நாட்டு அரசாங்கம் இது போன்ற ஜோக்கர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலை பார்த்து வருகிறது. இது போன்ற ஜோக்கர்களுக்கு என்ன, 2 இடத்துல ஒரு 10 வீடியோ இப்படி எடுத்து போட்டோம்னா பெரிய ஆள் ஆயிடலாம். ஏன்னா வேலை வாய்ப்பு கிடையாது, படிப்பறிவு கிடையாது, அடுத்து என்ன செய்யணும்னே அவங்களுக்கு தெரியல. வேலை வாய்ப்பு இருந்தா ஒழுங்கா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, வீட்டை போய் பார்ப்பாங்க, எதிர்காலத்தை பார்ப்பாங்க. பட் தே ஆர் ஜாப்லெஸ் ஜோக்கர்ஸ், வேலையில்லா ஜோக்கர்ஸ். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கூட லாட்டரி அடிக்கக்கூடிய கூட்டம் இது. இப்படி கடைக்கு கடை போய் மிரட்டி ஒரு 200, 300, 500 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. இல்ல பிஜேபி, பஜ்ரங் தள் இவர்களுடைய கூட்டத்துல போனா ஏதோ பிரியாணி கிடைச்சிடும், குவார்டர் கிடைச்சிடும், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சிடும். அதுதான் கொஞ்சம் மிம்மரமா இந்த ரவடி கூட்டம் மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டா அங்கங்க கூப்பிடுவாங்க. 1000, 2000 ரூபாய் மேடையில பேசுறது கூப்பிடுவாங்க. சிந்தித்து பாருங்க. எந்த நாட்டை நான் ஒரு வல்லரசான நாடாக மாற்றி காட்டுறேன் என்று நரேந்திர மோடி கூறினாரோ, ஒரு டெவலப்ட் நேஷனாக மாற்றி காட்டுவோம் என்று கூறினாரோ, அந்த நாட்டுடைய உண்மையான முகம் இதுதான். இந்த அசிங்கத்தை விரட்டியடிக்கக்கூடிய வேலையை மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இனி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். पुलिस वाला है क्या? पुलिस वाला है क्या? भैया पुलिस वाले नहीं है। कौन है? संगठन है अंदर। तो होता कौन भाई पूछने वाला ऐसे है? मतलब किसी से मतलब क्या? बजरंग दल का है तो आईडी दिखा। नाम बता, पूरा नाम तुम्हारी आईडी दिखा। नाम है मेरा। तुम्हारी आईडी बताओ तुम। अरे आईडी दिखा, पूरा एड्रेस तुम्हारी आईडी बताओ, नोटिस भेजूंगा मैं। कटारे कॉलोनी रामनगर सोडा, एड्रेस नंबर ठीक है तेरा। यार भैया हम तो आईडी पूछ रहा क्या माहौल क्यों पूछ रहे थे? पूरे तुम्हारी प्राइवेट प्रॉपर्टी थोड़ी है। क्या कर रहे? ये क्या मार रहे हो? मार रहे हैं लोगों को। इसको छोड़, डरा रहे क्या? ये छोड़ो पहले। सुन तेरे से तो लीगली तुमको तेरा एड्रेस वाला बोल। क्या नाम? आईडी दिखा दो, आधार कार्ड लो ना, आईडी दिखा दो, आधार कार्ड लो, आईडी दिखा दो। ठीक है चल। क्या नाम है भाई साहब? नाम बताओ, पूरा नाम बताओ। कौन है लीडर तुम्हारा? अरे लीडर नहीं, इनको कोर्ट में लपेटेंगे, हरेसमेंट कर रहे हैं ना इनको। इनके आधार कार्ड से फोटो लो, इनको बिठा लो ना। आपका आईडी भी तो होगा। आईडी लो। आपका आईडी नहीं है क्या? आईडी फिर दो, आईडी दिखाओ। आधार कार्ड लो सबका। बताओ आधार कार्ड दो भाई। अपना आईडी कार्ड, बजरंग दल का आईडी कार्ड दो, बजरंग दल का आईडी कार्ड। बजरंग दल का आईडी होगा ना। बजरंग दल का आईडी कार्ड में कोई आईडी नहीं होती। अरे सुन कोई भी चल जाएगा, क्या होता है? अरे यार इसमें क्या है? अरे क्या होता है? कोई भी बहन सकता है। कुछ बोलेगा, नेता बनने निकलेंगे यहाँ पे। आधार कार्ड होगा तेरा, तुम्हारे का आईडी कार्ड और डंडे ले लेके ब्लैकमेलिंग करा तुम। इनको निकालो बाहर यार। डरा रहे हो तुम, ये डंडे लेके पार्क के अंदर माहौल बना रहे हैं। अरे 112 को फोन लगाओ। तुम्हारी उम्र क्या है? अरे तुम्हारी उम्र क्या है? बताया तुम्हें? अरे तुम्हारी उम्र क्या है जो नाम पते पूछ रहे हो? कितने साल का भाई तू? तुम्हें किनको बताया था? तुम्हें किसने बताया नाम पते? अरे नाम क्या पूछ रहे हैं यार हम तो। बहुत जगह से पूछ के। ये कौन होता है? कौन हो तुम?
अरे तो तुम्हें अधिकार किसने दिया? तुम डंडा लेके लोगों को डराने निकले हो। लड़कियों को तुम डरा रहे हो यहाँ पे पार्क में अंदर। बैठे ही तो थे वो। भाग कहाँ रहे हो तुम भी साथ में हो? अरे वो बैठे तो थे। நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுடைய மனதை மகிழ வைத்திருக்கும். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் இந்த கமெண்ட்டை எழுதினால் அல்ல உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை எழுதினாலே இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். அதை நீங்க செய்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.